Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ நம்ம NEET Physics rank booster theoretical questions and some series of questions வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? அதுல ரொம்ப important concept இருக்கிற questions பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன concept questions இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோல பாருங்க. It's a beautiful question. A positive charge moves from low potential to high potential. What can be said about the potential energy? Potential energy decrease ஆகுமா, increase ஆகுமா, remain constant, first decreases and increases ஆன்னு பார்ப்போம். அதாவது என்னன்னா, a positive charge moves from low potential to high potential போனா potential energy என்ன ஆகும்? ஓகே, இதான் கேள்வி. அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ முதல்ல லோ பொட்டன்ஷியல்னா என்ன, ஹை பொட்டன்ஷியல்னா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்பா? பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜில் முடியும். அப்போது என்ன அர்த்தம்னா, இப்படி பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜில் முடியுது. அப்படிங்கும்போது இது வந்து ஹை பொட்டன்ஷியல், இது வந்து லோ பொட்டன்ஷியல். நல்லா புரிஞ்சுக்கணும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணுறாங்க? பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்ஸ் ஃப்ரம் லோ பொட்டன்ஷியல் டு ஹை பொட்டன்ஷியல். இப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜை எங்கேருந்து லோ பொட்டன்ஷியல்லேருந்து ஹை பொட்டன்ஷியல் மூவ் பண்ணுறோம்ப்பா. நல்லா பார்த்துக்கோங்க, லோ பொட்டன்ஷியல் டு ஹை பொட்டன்ஷியல் மூவ் பண்ணணும். ஓகே, அப்போ என்னப்பா ஆகும்? நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண, ஏன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ், ஹை பொட்டன்ஷியல் இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் சார்ஜ். அசம்ஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பாசிட்டிவ் எஃபர்ட் ஒன்லி பாசிட்டிவ் இருந்தால் மட்டும்தான் ஹை பொட்டன்ஷியல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஒருவேளை இங்கே லோ நெகட்டிவ் ஹை நெகட்டிவ் இருந்தாலும் இது ஹை பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜை லோ பொட்டன்ஷியல்லேருந்து ஹை பொட்டன்ஷியலுக்கு மூவ் பண்ணணும்னா இதெல்லாம் அதை அப்போஸ் பண்ணும். இங்கே வர்றதுக்கு அப்போஸ் பண்ணும். இந்த நெகட்டிவ்லாம் அதை பிடிச்சி இழுக்கும். கரெக்டாக பிடிச்சி இழுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to do the external work. அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க்கு பண்ணணும்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு, இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. நீங்கள் அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இது எதுக்கு சார் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால், ஒரு கிராவிடேஷனல், இது வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பாடியை என்ன பண்ணுறோம்? கீழேருந்து மேலே கொண்டு போகிறோம். மேலே கொண்டு போகும்போது பாருங்கள், ஜி வந்து ஆக்டிங் டவுன்வர்ட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட். அதுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் மேலே மூவ் பண்ணுறீங்க. மேலே மூவ் பண்ணுறீங்க. அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக மேலே மூவ் பண்ணுறீங்க. ஒரு ஹச் தூரம் மூவ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் செஞ்சு தான் மூவ் பண்ணணும். அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்? எம்ஜிஹெச்னு இன்க்ரீஸ் ஆகும். இதே இந்த பாடி வந்து மேலேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், மேலேருந்து கீழே வந்தால் என்ன ஆகும்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே வருது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அதே கேஸ் தான் இங்கே. ஒருவேளை இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜை ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவாகவே போயிடும். இது பிடிச்சி இது தள்ளு, இது பிடிச்சி இழுக்கும், அதுவாகவே போயிடும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா லோ பொட்டன்ஷியல் டு ஹை பொட்டன்ஷியல், பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்ஸ் ஃப்ரம் லோ பொட்டன்ஷியல் டு ஹை பொட்டன்ஷியல்னா தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி increases. Very excellent question. இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்கலாம். நீட் ஃபிசிக்ஸ், நீட் தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. படிங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.